இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you welcome to the covenant of the day. Very good morning. God is good. And today is the 3rd August 2026 Monday. திங்கட்கிழமை. இந்த புதிய வாரம் கர்த்தர் புதிய மாதத்தில் இந்த புதிய வாரத்திலே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அருமையானவர்களே, சாட்சியுள்ள சபையில் தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதைத்தான் ஆவியானவர் அங்கே சொல்லுகிறார். அதுவும் இம்மாரலிட்டியை பார்க்குறோம், செக்ஷுவல் இம்மாரலிட்டி. இன்றைக்கி நான் பார்க்குற அருமையானவர்களே, இந்த கே போன்ற உறவுகள், திருமணங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக ஓகே ஆயிடுச்சு. இதை ஏற்றுக்கொள்ளுகிற திருச்சபைகளும் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, எனக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பின்பற்றுகிறீர்களே, எனக்கு விரோதமான போதனைகள்னு. இன்றைக்கும் அது கொடூரமாக இருக்கிறது. ஆக யோசிச்சு பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும். பிறகு பாருங்கள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா 2:15 ரெவலேஷன் சாப்டர் 2:15. Thus you also have those who hold the doctrine of the Nicolaitans, which things I hate. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். எதை வெறுக்கிறாரு? மற்ற நம்பிக்கையை, போதனை, மற்ற காரியங்கள், கலப்பு வந்துவிட்டது. அந்த போதனை, இந்த போதனை, அவர்களுடைய நம்பிக்கை, இது செஞ்சால் தப்பு இல்லை, அது செய்யலாம், இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. அதே சமயத்தில் நாம் நிதானிக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு? ஐ saw your witness, I saw your faith, but still there's a shortcoming. சபைக்கு சொன்னார், you lost the first love, ஆதி அன்பை விட்டுட்டார். இப்போ சொல்கிறாரு, இன்னொரு சபையில் சொல்கிறாரு, நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க, ஆனால் அதுலேயும் தப்பான போதனைகள் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அவன் எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணி நம்ம விசுவாசத்தை கெடுத்து விடுவான். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், கடைசி காலங்களிலே இப்படி சபைக்குள்ளே இருக்குன்னு இருந்தது, இருக்கும் என்று, இப்பொழுதும் இருக்கிறது. நம் கண்கூட பார்க்கிறோம். அருமையானவர்களே, பரிசுத்தம், ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள் எல்லாம் அப்படியே குறைந்து வருகிறது, இல்லாமல் போகிறது. காரணம் மற்ற சிந்தனைகள், மற்றவர்களுடைய நம்பிக்கை, இவையெல்லாம் கலந்து நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கிறோம். அதே வேளையில் கிறிஸ்தவத்திலே இருக்கிற வேறுபட்ட போதனைகள். இன் கிறிஸ்டியானிட்டி they have different kind of doctrine and a belief and teaching. ஏன்னா இப்போ கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சில சபைகள் சம்மதிக்கிறாங்க, ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க, தவறில்லை. இப்படியெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதை திருச்சபை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காதுள்ளவன் கேட்க கடவான். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆராய வேண்டிய, you have to research the word of God and find the truth, and we must our foundation should be strong. நல்ல உறுதியான அஸ்திபாரமாக இருப்பதற்கு வார்த்தையை வாசித்து தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் பின்பற்றும் பொழுது அது ஆசீர்வாதமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு நாம் ஓடுவதற்கு உதவி செய்யும். இல்லாட்டினா நம்முடைய சிந்தனைகள் போராட்டத்திலே இருக்கும். ஆமாம், ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களும் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய வாரத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடு இருங்க. கடந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களுக்கு போதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே தேவையற்ற போதனைகளை நாங்கள் எடுத்து போட, அதை ஏற்றுக்கொள்ளாதபடி, அதை சேர்க்காதபடி அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் எங்களுக்கு கொடுங்க. கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே.
தேங்க்யூ லார்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, உன்னுடைய விசுவாசத்தில், உன் சபையினுள் இருக்கிற விசுவாசத்தில் கள்ள போதனைகள் நுழைந்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.